உங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் இன்று நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்று பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய முதல்வர் மு க ஸ்டாலின் முக்கிய அறிவிப்புகள் 5 வெளியிட்டார். திருவள்ளூரில் 63,124 பேருக்கு பட்டாவும் 2,02,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். உச்சநீதிமன்றத்துக்கும் நீதித்துறைக்கும் எதிராக குடியரசு துணைத் தலைவரின் வரம்பு மீறிய பேச்சுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா. முத்தரசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். நெல்லை மக்களின் முக்கியமான வர்த்தக பகுதியாக இருந்தது காய்கறிகள், பழங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்ட அனைத்தையும் மொத்தமாக வாங்கும் இடமாக இது அறியப்பட்டது. இந்நிலையில் புதிதாக கட்டப்பட்ட பாளையங்கோட்டை சந்தை திறக்கப்படுவது எப்போது என்று வியாபாரிகள் காத்திருக்கின்றனர். கோவையில் ஆயுர்வேத சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் தற்போது சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளார். கூட்டணிக்கு அழைப்பது இயல்புதான், நாங்கள் தனித்துதான் போட்டியிடுவோம் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னையில் சர்வதேச விமான நிலையம் உள்ளே இருந்து விரைவில் மாநகர போக்குவரத்து பஸ் சேவை தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கமல்ஹாசன் மணிரத்னம் கூட்டணியின் தக் லைஃப் ரிலீஸ் வருகிற ஜூன் 5 என அறிவிக்கப்பட்டிருப்பதால் படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகள் மும்முரமாக நடந்து வருகின்றன. நாயகன் படத்திற்கு பின் 36 ஆண்டுகளுக்கு பிறகு கமல் மணிரத்னம் கூட்டணி மீண்டும் இணைந்திருப்பதால் தக் லைஃப் எதிர்பார்ப்பிற்குள்ளான படமாக மாறியிருக்கிறது என்ற தகவல் வெளியானது. அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளின் உடல் நலனை கருத்தில் கொண்டு தமிழக பள்ளிக் கல்வித்துறையும் சுகாதாரத்துறையும் இணைந்து மருத்துவ முகாம்களை நடத்தி வருகின்றன. இந்த மருத்துவ முகாம்களின் மூலமாக கண், காது, மூக்கு, தொண்டை, நுரையீரல் மற்றும் வயிறு சம்பந்தமான பொது பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளும் தேவையான மருந்து மாத்திரைகளும் வழங்கப்படுகிறது. சென்னையில் அரசு விரைவு போக்குவரத்து கழக பஸ்ஸில் திருடு போன ரூபாய் 5 லட்சத்தை மீட்க உதவிய கண்டக்டர் டிரைவருக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த போது, வெற்றி தோல்வியை தாண்டி தனித்து போட்டியிடும் கட்சிதான் நாம் தமிழர். நாங்கள் மக்களை தேடி சென்று மக்களுக்காக அரசியல் செய்கிறோம். கூட்டணி எங்கள் கொள்கை அல்ல என்றும், விஜய் இஃப்தார் நோன்பில் பங்கேற்றதில் உள்நோக்கமில்லை என்றும் சீமான் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வருகிற 2026 நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலுக்காக அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி அமைந்துள்ளது. இந்த நிலையில் கூட்டணி குறித்த கேள்விக்கு இன்று லீவு என OPS பதில் அளித்துள்ளார். அண்மை காலமாகவே புதுக்கோட்டை மாவட்டத்தில் வீடுகள், கடைகள் உள்ளிட்டவற்றின் பூட்டுகளை உடைத்து திருடும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். இந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நேற்று ஒரு திருட்டு சம்பவம் நடந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அறிவுசார் குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளி ஆண்டு விழாவில் MLA எழிலரசன் திடீரென குழந்தைகளுடன் இணைந்து நடனமாடினார். துணை ஜனாதிபதியின் பேச்சுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கண்டனம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் தமிழர்களின் வீடுகளை இடிக்க முயலும் பாஜக அரசு தமிழக முதலமைச்சர் தலையிட SDBஐ வலியுறுத்தியுள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி குறித்து தொண்டர்கள் பேசக்கூடாது என மாறி மாறி EPSம் நயனாரும் உத்தரவு போட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெண்களின் சபரிமலை என அழைக்கப்படும் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் கடந்த 2021 ஜூன் 2 தீ விபத்து ஏற்பட்டது. விபத்தில் கருவறை, மேற்கூரை முழுவதும் எரிந்து நாசமானது. இந்த சம்பவம் பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் திருப்பணிகள் நிறைவு பெற்று கும்பாபிஷேக பணி தொடங்கியது. தமிழகத்தில் 2026 திராவிட மாடல் ஆட்சிதான் அமையும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை IITயின் தொழில்துறை ஆலோசனை மற்றும் நிதியுதவி ஆராய்ச்சி அலுவலகத்தில் நிரப்பப்பட உள்ள இளநிலை அலுவலர் பணிக்கு பட்டதாரி இளைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. எங்கள் தமிழ்நாடு எப்போதும் டில்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த மலையனூர் பகுதியைச் சேர்ந்தவர் தங்கராஜ் கட்டட வேலைக்கு சென்ற இடத்தில் பள்ளி மாணவியுடன் பேசி பழகி வந்துள்ளார். நாளடைவில் அந்த பழக்கம் காதலாக மாறி இருவரும் 2 வருடமாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சிறுமியை அழைத்து சென்ற தங்கராஜ் நேற்று காலையில் பெரியோர்கள் முன்னிலையில் ஓமலூரில் உள்ள கோயிலில் தாலி கட்டி திருமணம் செய்து கொண்டார். இதை அறிந்த பெண்ணின் பெற்றோர் ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் நடத்திய விசாரணையில் குழந்தை திருமணம் செய்து கொண்டது வீடியோ ஆதாரங்களுடன் தெரிய வந்தது. இதையடுத்து குழந்தை திருமணம் செய்த தங்கராஜை போலீசார் கைது செய்தனர். தமிழ் வழி கல்வியில் படித்தவர்களுக்கு பணியிடங்களில் 20% முன்னுரிமை என்று வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு வெளியிட்டுள்ளது. வக்ஃப் நன்கொடை மதத்திற்கு கொடுப்பதல்ல, இறைவனுக்கு கொடுப்பது என்று சு. வெங்கடேசன் காட்டமாக பேசியுள்ளார். பொன்னேரியில் ரூபாய் 390 கோடியே 74 லட்சம் மதிப்பீட்டில் 7,369 புதிய திட்டப்பணிகளுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெல்லை மேலப்பாளையத்தில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. தலைமையின் அனுமதி இல்லாமல் யாரும் பேட்டி கொடுக்க வேண்டாம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் ஒப்புதலோடு அதன் நிர்வாகிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்த துணை ஜனாதிபதியின் விமர்சனத்துக்கு VCK MP ரவிக்குமார் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் விண்வெளி தொழில் கொள்கை முதல்வர் ஸ்டாலின் குடும்பம் நலன் அடைவதற்காக உருவாக்கப்பட்டது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார்.
புனித வெள்ளி சிலுவை பாடு நிகழ்வில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். அரசுக்கு அவப்பெயர் என்று அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை வழங்கினார். உடல் எடை மெலிந்து ஆளே அடையாளம் தெரியாமல் மாறிப்போன நடிகர் ஸ்ரீராம் மருத்துவர்களின் கண்காணிப்பில் உள்ளதாக அவரது குடும்பத்தினர் அறிக்கை வெளியிட்டுள்ளனர். இந்த அறிக்கையை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பகிர்ந்துள்ளார். 2000 ரூபாய்க்கு மேற்பட்ட UPI பரிவர்த்தனைகளுக்கு GST விதிக்கப்படும் என பரவும் தகவலுக்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக விளக்கமளித்துள்ள மத்திய அரசு, 2000 ரூபாய்க்கு மேற்பட்ட UPI பண பரிவர்த்தனைகளுக்கு GST விதிப்பது தொடர்பாக எந்த பரிசீலனையும் இல்லை. 2000 ரூபாய்க்கு மேற்பட்ட UPI பரிவர்த்தனைகளுக்கு GST விதிக்கப்படும் என பரவும் தகவல் பொய்யானது என்ற தகவல் அளித்துள்ளது. இன்னும் 2 ஆண்டுக்குள் குலசேகரப்பட்டினத்திலிருந்து ராக்கெட் விண்ணுக்கு ஏவப்படும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். அரசால் தடை செய்யப்பட்ட ரூபாய் 10 லட்சம் மதிப்புள்ள 50 கிலோ கடல் குதிரைகளை பதுக்கி வைத்திருந்த ஒருவர் மரைன் போலீசார் கைது செய்தனர். எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் அடிபணிய மாட்டோம், வாங்க ஒரு கை பார்ப்போம் என்று மு.க.ஸ்டாலின் சவால் விட்டுள்ளார். அமித்ஷா அல்ல, எந்த ஷாவாக இருந்தாலும் சொல்கிறேன் என்று திருவள்ளூரில் முதலமைச்சர் கர்ஜித்து பேசியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே இருங்காட்டுக்கோட்டை சிப்காட்டில் DGI பேக்கிங் என்ற பெயரில் அட்டை உற்பத்தி செய்யும் தனியார் தொழிற்சாலை செயல்படுகிறது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் அட்டைகள் ஸ்ரீபெரும்புதூர் சுற்றியுள்ள தொழிற்சாலைகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஆலையில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிகின்ற நிலையில் அட்டை உற்பத்தி ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் இருந்ததுமே அக்கட்சியின் மாநில தலைவராக வழக்கறிஞர் P. ஆனந்தன் நியமிக்கப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடிக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. ஆனந்த் தலைவராக நியமிக்கப்பட்டதில் இருந்தே அவருக்கும் பொற்கொடிக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. ஆம்ஸ்ட்ராங்கால் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளை தற்போதைய தலைவர் ஆனந்த் காழ்ப்புணர்ச்சியுடன் நீக்கியிருப்பதாக பொற்கொடி குற்றச்சாட்டு வைத்துள்ளார். அதன் காரணமாக பொற்கொடி கட்சி பதவியிலிருந்து நீக்கப்பட்ட சம்பவமும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் ஆனந்தின் மருமகனான வில்லியம்ஸ் ஒரு அதிர்ச்சி வீடியோ பேஸ்புக்கில் வெளியிட்டுள்ளார். முதல் அணியாக 300 ரன்கள் டேல் ஸ்டெயினின் கணிப்பை ஐதராபாத் பொய்யாக்கியது. IPL 2025 RCB பஞ்சாப் கிங்ஸ் ஆட்டம் மழையால் டாஸ் சுடுவதில் தாமதம் ஏற்பட்டது. IPL தொடரில் பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் இன்றிரவு நடைபெறும் 34வது லீக் ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் விளையாடுகின்றன. IPL 2025 சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலிருந்து குர்ஜப்னீத் சிங் விலகல், மாற்று வீரர் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல். CSK ரசிகர்களுக்கு குட் நியூஸ், அதிரடி பேட்ஸ்மேனை சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒப்பந்தம் செய்துள்ளது. இன்றும் புதிய உச்சத்தை தொட்ட தங்கம், பவுனுக்கு ரூபாய் 71,500 தாண்டிய தங்கம் விலை. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 71,560 ரூபாய்க்கும், 1 கிராம் 8,945 ரூபாய்க்கும் விற்பனையானது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராம் 9,000 நெருங்கி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், அடுத்த 3 மணி நேரத்திற்கு 22 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.